கேட்டால் ஒரு பேச்சுக்கு வச்சாலும் இப்போ ஒரு மனிதர் உசுரோடு இருக்கும்போது தான் இதெல்லாம் செய்ய முடியும். நல்லா விளங்கிக்கணும். அற்புதங்கள் நபிமார்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்களிடமிருந்து அவங்களை அறியாமலே வெளிப்படுத்துகிறான அந்த மாதிரி அற்புதமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த தஜ்ஜால் மாதிரி ஒருத்தன் அவன் செஞ்சு காட்டக்கூடிய அற்புதங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எப்போ செய்ய முடியும், எப்போ அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படும் என்று கேட்டால் உயிரோடு இருக்கும்போது தான் வெளிப்படும். மரணித்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த உலகத்துக்குள்ள எல்லா உறவும் முடிந்து விடுகிறது. மூத்தா போன பிறகு செய்கிறாங்கன்னு நம்புகிறான். இவன் நம்புற முதல்ல அவுலியாக்கள் உயிரோடு இருந்தாலே செய்ய முடியாது இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம். அது நபிமார்களை தவிர யாருக்கும் நல்லா கொடுக்கல. ஆனால் மக்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள்னு கேட்டால், இறந்து போன பிறகு பவர் கூடுதுன்னு நினைக்கிறான். ஒரு ஆள் செத்துட்டாருன்னா என்னவாயிரும், அவருக்கு பயங்கரமான எக்ஸ்ட்ரா பவர் அவருக்கு கிடைச்சி போயிடுது. அவர் உசுரோடு இருக்கும்போது இங்கே உள்ளது அவருக்கு தெரியாது. இறந்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம இங்கே உட்காந்துக்கிறது அவருக்கு தெரியும்னு நினைக்கிறான். அப்போ இறந்த பிறகு ஒரு மனிதருக்கு இதெல்லாம் அவர்கிட்ட நிகழுமா, அற்புதம் நிகழுமா? அவரும் செய்ய முடியாது, அவரிடமிருந்து நிகழுமான்னு கேட்டால் ரெண்டுமே முடியாது. இதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எதை வச்சு விளங்குறோம்னு கேட்டால், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், இறந்து போன ஆட்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிற விஷயமே தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு செய்ய முடியுமா செய்ய முடியாதான் ரெண்டாவது விஷயம்ல. இவன் போய் கூப்பிடுறான், இன்னார் கூப்பிடுறான்னு ஒரு தெரியணுமா இல்லையா? முதல்ல தெரிஞ்சா தானே அவனுக்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்ய முடியுமாங்கிறது பெரிய விஷயம், தெரிகிறது சின்ன விஷயம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு ஆள் நம்மகிட்ட உதவி கேட்குறாருன்னு கேட்டால் அது நமக்கு தெரியணும். இவன் இந்நாள் உதவி, இந்நாளுக்கு இன்னும் உதவி கேட்குறான்ட்டு அப்புறம் உதவி செய்யணும். அவன் என்ன கேட்குறான்ட்டு தெரியாட்டு உதவி செய்யலுமா? செய்ய இயலாது. இப்படி ஒன்றே அவருக்கு நாலேஜே இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, ஒரு மனிதர் இறந்த பிறகு அவங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஏதாவது தெரியுமா, காதில் உழுவுமா, பேசினா கூட உழுவுமா, அல்லது அவங்க அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரிலாம் செய்ய இயலுமான்னு கேட்டால் இயலாதுன்னு குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா அடுக்கடுக்கான வசனங்களை வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை தெளிவுபடுத்துகிறான். எப்படி சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், அவங்க உங்களைப் போல அடியார்கள் தான். நீங்கள் யாரை கூப்பிடுறீங்களோ அவங்க எஜமானலாம் கிடையாது, அவங்களையும் நான் தான் படைச்சிருக்கிறேன். நீங்கள் யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களை எப்படி நான் படைத்து நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்கிறீர்களோ அதே மாதிரி அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுவுஹும், கூப்பிட்டு பாருங்கள், அவங்களை அழைத்து பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அங்கேருந்து பதில் வரவழையுங்கள். இன் குந்தும் சாதிக்கிறேன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை டெஸ்ட் பண்ணி நிரூபித்து காட்டுங்கள் அல்லாஹ் கேட்குறான். இப்போ அல்லாஹ் நிரூபித்து காட்டுங்கன்னு கேட்க இயலாதீங்க. அவன் மனிதர்கள் மாதிரி செயல்பட மாட்டான். அவுளியாங்கிற ஒரு மனிதருங்கிறீல்ல, நீ தர்கா கிட்ட போய் நில்லு, கூப்பிடு அவுளியாவேன்னு சொல்லு. என்னப்பா செய்ய சோமா இருக்கிறியா இந்த பதில் வருதான்னு பாரு. வந்துச்சுன்னா ஒத்துக்குருவோம், எல்லாரும் ஒத்துக்குருவோம். அல்லது பணம் வேணுங்கிற, எவ்வளோ வேணுந்தா இந்த கையை நீட்டி உனக்கு ஒரு கட்டை கொடுத்தா வாங்கிட்டு வா, யார் வேணாங்கிறா? அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ கூப்பிடுறிய அவங்க ஒரு அடியார்கள், அடியார்களாக இருக்கும் பொழுது நீ பொது அழைத்து வேண்டால் பாரு. பொல் எஸ்தஜீபு லக்கும், அவர்கள் உனக்கு பதில் தரட்டும். இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவங்க பதில் தர்றாங்களான்னு பார்த்து நீங்கள் கூப்பிடு. பதில் வரல அவனுக்கு நல்லா தெரியுது, அல்லாட்டேருந்து பதில் வர்றது நமக்கு விளங்காது. அல்லாஹ் பதில் அல்லாஹ் அவனுக்கு தனி ஸ்டைலில் செய்வான். நீ மனிதர்கள்ட்ட அல்லாட்ட வாங்கி தருவாங்க உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கும் பொழுது அவர் சொல்கிற பதில் எது மாதிரி இருக்குன்னு உனக்கு விளங்குற மாதிரி இருக்கணுமா இல்லையா? உன் அழைப்பு அவர் கேட்டால் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்தாரா? உயிரோடு இருக்கிற ஒருத்தன் போய் கூப்பிட்டீன்னு சொன்னால் அவன் திரும்பி பார்ப்பானா இல்லையா? என்னென்னு கேட்பானா இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிப்பானா இல்லையா? உங்களுக்கு வசதி இருந்தால் சக்தி இருந்தால் தருவானா இல்லையா? அப்படி எங்கேயாவது உலகத்தில் நடந்திருக்குதா? அது சிலையை வணங்குறவனுக்காவது தர்காவை சமாதியை வணங்குறவனுக்காவது நீங்கள் போய் கூப்பிட்டோன்னு அவர் என்ன செஞ்சு வந்துட்டியா வாப்பா அவனை தான் தேடிட்டு இருந்தாந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குதா? ஒன்றுமே இல்லை. அப்போ ஏன் நீங்கள் நம்புறீங்க அல்லாஹ் கேட்குறான். அப்போ தெரியாதுங்கிறது அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் தெளிவுபடுத்த விரும்புகிறான். 7வது அத்தியாயத்தில் 194வது வசனத்தில் இதை சொல்லுகிறான். அதே மாதிரி இப்போ நபிமார்கள் எல்லாம் அனுப்புகிறான். நபிமார்கள் அனுப்பும் பொழுது அவங்க வாழும்போது மக்கள் எப்படி இருந்தாங்கன்றதை பார்த்துருவாங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நேரம் ஏற்றுக்கிறல, வெளிப்படையாக உள்ளதை வச்சு. அவங்க மூத்தா போன பிறகு எவ்வளோ மாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்டா, மறுமையில் கூப்பிட்டு ரசூல்மார்களை விசாரிப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, ரசூல்மார்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி இப்போ எக்கூல் அவன் கேட்பான், மாதா உஜிப்தும், நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்களே உங்கள் சமுதாயத்தினால் என்ன பதில் உங்களுக்கு தரப்பட்டது, என்னென்ன மாதிரி உங்களுக்கு ரிப்ளை, அந்த சமுதாயம் எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டது, என்ன மாதிரி பதில் தரப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு ரசூல்மார்கள் சொல்லுவாங்களாம், லா இல்மலனா,
தெரியும், எங்களுக்கு என்னென்னு தெரியலையே, நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம், அதுக்கு பிறகு என்ன மாதிரி போய் தொலைஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நல்லா இருந்தாங்களா கெட்டு தொலைஞ்சாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இன்னக்கு அந்த அல்லாமுல் குயூப், மறைவான விஷயம் உனக்கு தானே தெரியும் அப்படின்னா என்ன மறைவானத்தான் இல்லை கேட்குறான். அவங்க வாழும்போது என்ன பாதியில் இருந்தால் தெரியும், வாழும்போது உன்னை எப்படிப்பா அந்த மக்கள் நடத்துனாங்கன்னு கேட்டால் இந்த இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, இந்த இவங்கெல்லாம் ஏற்றுக்கலன்னு இந்த நபிமார்கள் பதில் சொல்லிடுவாங்க. நபிமார்கள் மௌத்துக்கு பிறகு அந்த நபிமார்கள் கொள்கையிலேயே சில பேர் இருந்திருப்பாங்க, சில பேர் நபிமார்கள் கொள்கையை விட்டு மாறியும் போயிருப்பாங்க. அதைத்தான் எல்லாம் கேட்குறான். நீ வந்துட்டீங்களே, நீ வந்த பிறகு உங்கள் சமுதாயம் என்ன கதிக்கு ஆளானதுன்னு எல்லாம் கேட்குறான். அதுக்கு நபிமார்கள் என்ன பதில் சொல்கிறாங்க, லா இல்ம, அது எப்படி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதை பற்றி ஞானமே இல்லையே. இன்னக்காந்த அல்லாமுல் குயூப், மறைவானது உனக்கு தானே தெரியும், எங்களை நீ எப்போ கைப்பற்றிக்கிட்டியோ அதுக்கப்புறம் என்னென்னு போனால் என்ன வந்தான்னு எனக்குன்னு தெரியும். நான் சொன்னபடி அவன் வாழ்க்கையை நடத்தினானா, அவன் மாறி தொலைஞ்சு போயிட்டானான்னு எனக்கு தெரியாது. அப்போ நபிமார்களாய் ரசூல்மார்களாக இருந்தவர்களுக்கு கூட இப்போ என்னென்னலாம் நடக்குது, அவன் என்ன மாதிரி போனான்னு தெரியாது. இப்போ ரசூல் சல்லாசன் இருக்கிறாங்க, அந்த ரசூலில் அவங்களும் அடங்குறாங்க. இப்போ நமக்கு அந்த உட்காந்துற ரசூலாவுக்கு தெரியுமா, தெரியாது. நம்ம சமுதாயத்தில் உள்ளவன மூழுது ஓதுறான், ரசூலாவுக்கு தெரியுமா, தெரியாது. அந்த ரசூல்லாவே யார் ரசூல்லான்னு கூப்பிட்டு இருக்கிறான், அது ரசூல்லாவுக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ எதுவுமே தெரிஞ்சா சொல்லியிருப்பாங்களே, ஆமாம் இல்லை அந்த மாதிரி என்னை வேறு பயன்படுத்தி நாசமாக்கி விட்டாங்க அப்படின்னு ரசூல் சல்லாசன் சொல்லியிருப்பாங்க, நபிமார்கள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா நபிமார்களும் என்ன ஆன்சர் பண்ணுவாங்களா, லா இல்மலனா, உங்களுக்கு பிறகு உங்கள் சமுதாயம் என்ன கதிக்கு ஆளானதுன்னு கேட்கும் பொழுது லா இல்மலனா, தெரியாது. ஏன் தெரியாது, அது மறைவான விஷயங்கள், எங்களை நீ எப்போ கைப்பற்றி கொண்டாயோ அதுக்கு பிறகு மறைவான விஷயங்கள் ஆயிடுச்சு, மறைவானது உனக்கு தான் தெரியும் என்று எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லி 5வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் ததுவும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற முடிவு பண்ணிட்டு அற்புதம் செய்வாங்களான்னு வந்துடும். இன் ததுவும், நீங்கள் அவர்களை அழைப்பீர்களேயானால் லா யஸ்மவு துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவி ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் ததுவும், நீங்கள் அவர்களை கூப்பிடுவீர்களேயானால் லா யஸ்மவு துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் ஏற்கவே காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். உளவு சமிவு, ஒரு பேச்சுக்கு கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். 1-2 நேரத்தில் எல்லாம் கேட்க வைக்குவான். எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் போடுறான்னு கேட்டால், அடக்கம் பண்ணவொன்னே அந்த செருப்போசையெல்லாம் கேட்கும்லாம் வருதுல்ல, இப்போ சில நேரங்களில் அது ஒரு காரணத்துக்காக வேண்டி அதை எல்லாம் கேட்க வைப்பான். அது மாதிரி சம்பவங்கள் பின்னாடி சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ உங்கள் அழைப்பும் அதை காதில் உழாது, மூத்தா போனால் காதில் என்ன செய்யாது, விழாது. உளவு சமிவு, அவர்கள் கேட்கிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவங்க பதில் அளிக்க மாட்டார்கள். உங்கள் கோரிக்கையை ஏற்று அப்படியாப்பா கஷ்டப்படுறியா இருந்தாப்பா என்று உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பார்களான்னு சொன்னால் அது கொடுக்க மாட்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் யௌமல் கியாமத்தி, கியாம நாளில் யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் அவங்கள அல்லாவுக்கு ஈக்குவலாக்குனீங்களே, இணை கற்பித்தீங்கல்ல, அல்லாவுக்கு சமமாக்கி தானே பிரார்த்தனை பண்ணுனீங்க, அதை மறுத்துருவாங்க. ஏன் மறுக்கிறாங்க தெரியாது. இப்போ நல்லடியார்களாக இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் போய் அவளியாவே நீங்கள் தான் பிள்ளைய தரணும்னு கேட்டுவிட்டீங்க. அவருக்கு நாலேஜ் இருந்தால் என்ன செய்வார், மறுமை நாளில் ஆமாம் அல்ல என்னை தான் இவன் கூப்பிட்டான்னு சொல்லுவாரா இல்லையா, அல்லாஹ் கேட்கும்போது செய்வார், இல்லை அப்படிலாம் செய்யலை, என்னை கூப்பிடவே கிடையாதா. யௌமுல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் அவரை அல்லாஹ்வுக்கு சமமாக்குனீங்களே அந்த மேற்றை மறுத்து விடுவார்கள். மறுத்துடுவார்கள் என்ன அர்த்தம், ஏன் மறுக்கிறாங்க, பொய்யா சொல்லுவாங்க. அப்போ மறுமையில் போய் உள்ளே தான் சொல்ல முடியும். மறுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், நீங்கள் செஞ்ச எதுவும் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் அவரை இணை கற்பித்து அல்லாவாக்கி சந்தனக்கூடு எடுத்து கச்சேரிகள் நடத்தி அவர் என்னென்னலாம் நீங்கள் பூசு செஞ்சீர்களோ அதில் எந்த ஒரு விஷயமும் தெரியாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் அவர்களை இணையாக்கினீர்கள் இல்லையா, அதை மறுத்து விடுவார்கள். ஒலா யுனப்பியுக்க மிசுல் ஹபீர், அனைத்தையும் அறிந்த என்னை போல் உனக்கு எவனும் சொல்லித்தர முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், என்னை மாதிரி எவனா சொல்லித்தர முடியுமா, நான் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறேன், ஒழுங்காக கேட்டு நட, இதெல்லாம் உனக்கு உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு அவனுக்கு கேட்குமா கேட்காதான்னு உனக்கு கண்டுபிடிக்க இயலாது, எனக்கு தெரியும் எல்லாம். படைச்சவன் சொல்கிறேன்றான்ல, படைச்ச நான் சொல்கிறேன், என்னை மாதிரி வேறு எவனுடைய சொல்ல கேட்டு ஏமாந்து வரேன்னு கேட்குறான். ஒலா யுனப்பியுக்க மிசுல் ஹபீர், என்னை போல் வேறு ஒருத்தன் உனக்கு அறிவித்து தர முடியாது, நான் அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன், நான் சொல்கிறேன், நீ கூப்பிடுறது அவர் காதுக்கு கேட்காதுன்னு நான் சொல்கிறேன். யார் சொல்கிறேன், படைச்சிருக்கிற இறைவனாகிய நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாலேஜையே ஆதாரமாக ஆக்கி, தனக்கு இருக்கிற அறிவையை ஆதாரமாக ஆக்கி என்ன செய்யறான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது 35வது சூறாவில் 14வது வசனத்தில் இருக்கிறது.
மூத்தா போன பிறகு ஒன்றும் தெரியும் விளங்குதா இல்லையா? மூத்தா போன பிறகு இங்கே என்ன நடக்குதுங்கிற டாப்பிக்கே உங்களுக்கு நம்ம கூப்பிட்டாலே தெரியாதான். கூப்பிடாம இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 46வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், ஒமன் அலல்லு மிம்மை எதுவோ மிந்தூன் இல்லாஹி மல்லா எஸ்தஜீபுலகு இலா யௌமுல் கியாமா. கியாம நாள் வரைக்கும் நீ கூப்பிட்டாலும் பதில் தர மாட்டார்களே, அவர்களை அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? நீ கியாம நாள் வரைக்கும் கத்து, உனக்கு கியாம நாள் வரைக்கும் வாழ்நாளை கொடுத்து ஒரு 10 லட்சம் வருஷம் உனக்கு வாழ்நாளை கொடுத்து கியாம நாள் வர்ற வரைக்கும் இருந்தேன்னு வையி, கியாம நாள் வரைக்கும் கத்துன அவ்வளோ கத்துல ஒரு கத்தாச்சி வழங்கியிருக்க மாட்டேன், வழங்காதுங்கிறான்ல. கியாம நாள் வரைக்கும் நீ அழைத்தாலும் அவர் பதில் தர மாட்டாரே, அப்படிப்பட்ட ஒருவரை அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? ஒஹும் அன் துவாயிஹிம் காஃபிலூன், இவர்கள் அழைப்பதே அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க. ஏன் அது 46வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தை சொல்றான், நீ கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டாங்களே, அவங்களை அழைக்கிறவனை வழிகட்டவன் யாரு? அவர்கள் இவர்களுடைய அழைப்பை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்க அழைக்கிற அழைப்பு என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 27, 80, 30, 52 2 வசனங்களில் எல்லாம் சொல்றான், இன்னகலா துஸ்மிஉல் மௌதா, இறந்து போனவர்களை செவியேற்க வைக்க உனக்கு முடியாது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டார்னா மௌத்துக்கு அர்த்தமே காதை க்ளோஸ் பண்றது தான். அதனால என்ன செய்ய முடியாது, அவங்கள செவியேற்க செய்ய முடியாது. ஒலா துஸ்மிஉ சும்ம துவா இதா வல்லு முதுபிரீன், புறக்கணித்து ஓடும் பொழுது செவிடர்களுக்கும் உம்முடைய அழைப்பை என்ன செய்ய முடியாது, செவியேற்க செய்ய முடியாது. செத்தவனுக்கும் காது கேட்க செய்யறது உன் கையில் கிடையாது, செவிட்டு பயலுக்கும் காது கேட்க செய்கிற வேலை உன்னிடத்தில் கிடையாதுன்னு நல்லா என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபிக்கே முடியாதான். நம்ம நம்ம அழைப்பு கேட்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நபிக்கு அல்லாஹ் சொல்றான், ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா நீ பேசுற பேச்ச அவர் காதில் கொண்டே கேட்க வைக்க உனக்கு முடியும். உசுரோடு இருக்கிறவனுக்கு தான் கேட்க வைக்க முடியும், செத்து போன ஆட்களை கேட்க வைக்கிறது உனக்கு முடியாது அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்றான். இன்னொரு வசனத்தில் என்ன செய்யறான்னு அழகா உதாரணம் காட்டி காட்டி சொல்றான். எப்படி சொல்றான், ஒமா யஸ்தவில் ஆமா உல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு மேட்டருக்காக இது ஆரம்பிக்கிறான்ல, இப்படி இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. குருடனும் பார்வை உள்ளவனும் சமம் கிடையாது, அவ்வளோ தெளிவான விஷயம் தான் இது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், ஒமா யஸ்தவில் ஆமா உல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். உலல் துலுமாத்து உலல் நூல், இருள்களும் ஒளியும் சமமாகாது. இருட்டும் வெளிச்சமும் சமமாகுமா? ஆகவே ஆகாது. உலல் இல்லு உலல் ஹரூர், வெயிலும் நிழலும் சமமாகாது. வெயில் தான், நிழல் தான், சமமாகாது. ஒமா எஸ்தவில் அகையா உலல் அம்பாத், செத்தவனும் உசுரோடு சமமாக மாட்டான். அல்ல எப்படி கொண்டு வரான்னு இதை சொல்றதுக்காக வேண்டி நீங்க செத்தவனுக்கு உசுரோடு உள்ளவனுக்கு சமமாக்குறீங்களப்பா. நீங்க உசுரோடு இருக்கிறவனுக்கு செத்தவனுக்கு அர்த்தம் தான் பின்ன என்ன. அல்லாஹ் என்ன செய்யறான், அழகா குருடனையும் பார்வையுள்ளவனையும் இந்த ரெண்டு சமான்னு சொன்னா கிறுக்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப நீ செத்தவனு உசுரோட உள்ளவனு சமான நீ கிறுக்கன் தானே. அவர் செத்துட்டாருன்னு நல்லா தெரியும், கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டு புதைச்சாச்சு, ஜனாசத்தில் நடத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு ஆண்டு என்ன அப்ப என்ன அர்த்தம் நீ? அப்ப குருட்டு பையலையும் பார்வை உள்ளவனு சமமாக்குறதுன்னு அர்த்தம், இருட்டையும் வெளிச்சத்தையும் சமமாக்குறதுன்னு அர்த்தம், வெயிலையும் நிழலையும் சமமாக்குறதுன்னு அர்த்தம். நல்லா என்ன செய்யறான், வரிசையை அப்படி சொல்லிட்டு செத்தவர்களும் உயிரோடு உள்ள சமமாக மாட்டார்கள் சொல்லிட்டு இவனும் எதுக்கு சொல்றேன் அப்புறம் ஆரம்பிக்கிறான். இன்னல்லாஹ யுஸ்மிஉ மையஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்வான். ஒமா அன்த பி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபருக்குள்ளே உள்ளவர்களை கேட்க செய்ய உனக்கு முடியாது. கபறுகளில் இருக்கக்கூடியவர்களை, சமாதிக்குள் இருப்பவர்களை கேட்க செய்ய உனக்கு இயலாதுன்றதை சொல்றதுக்காக வேண்டி இவ்வளோ 4 விஷயத்தால போடுறான். என்ன செய்யறான், இருட்டு வெளிச்சம் ஒன்னா, குருடனு பார்வை உள்ளவனும் ஒன்னா, வெயிலும் நிழலும் ஒன்னா, பொணமும் உசுரோடு உள்ளவனும் ஒன்னா. அது மாதிரி தாண்டா கபூரில் உள்ளவனும் கேட்க செய்ய முடியாது. அப்போ கபூரில் உள்ளவனுக்கு கேட்க முடியும் எவனாவது சொன்னான்னு சொன்னால் அவன் குருட்டு பயிலையும் பார்வை உள்ளவனையும் சமமாக்குறான்னு அர்த்தம், இருட்டையும் வெளிச்சையும் ஒன்றுன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அப்படி சொல்லாத. இவ்வளோ அழகான உதாரணம் மட்டும் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது 35வது அத்தியாயத்தில் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டால், நீங்கள் பெரியார் மகான்லாம் கூப்பிட்டு இருக்கிறீங்க, கியாமத்து நாள் அல்லாஹ் கூப்பிடும் பொழுது கல்லா அவர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள். கியாமத்து நாளில் கூப்பிட்டு உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்கள, உதவ மாட்டார்கள். சயக்ஃபுரூன பி இபாதத்திஹிம், இவர்கள் அவர்களை வணங்கினார்கள் இல்லையா, அதை மறுத்து விடுவார்கள்.
யாரெல்லாம் எங்களை வணங்கவே இல்லை, யாரையெல்லாம் கூப்பிட்டு அம்பிட்டு பேர் அவங்க சொல்லிவிடுவாங்க. தன்னையை காப்பாற்றிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அவர் நாகூரில் உள்ளவராக இருக்கட்டும், ஏர்வாடிக்காரராக இருக்கட்டும், அவர் நெசமாக அவுளியாவாக இருக்கான்னு வைங்க. இப்போ உங்களை தானே பையனை வணங்குறேன், அம்மாடி என்னெல்லாம் வணங்கவே இல்லையா, ஏன் அப்படி சொல்கிறாரு? தெரியாது. தெரிஞ்சு ஆமாம் என்னை தான் வணங்கணும் அப்படி சொல்ல போடு அப்படிலாம் சொல்லணும். தெரியாதனால என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யக்ஃபுரூன பி இபாதத்திஹிம், தங்களை வணங்கிய விஷயத்தையே அவர்கள் மறுத்து விடுவார்கள். அப்படிலாம் நடக்கவே இல்லை, எங்களை வணங்கவே இல்லை அல்ல அப்படின்னு சொல்லி மறுத்து விடுவார்களாம். ஓ யக்கூனுன அலைஹிம் லித்தா, இவர்களுக்கு எதிராக வந்து நிற்பார்கள். நீ யாரை கூப்பிட்டியோ அவங்களாம் என்ன செய்வாங்க, உனக்கு எதிராக வந்து நிற்பார்கள்னு சொல்லி 19வது அத்தியாயத்தில் வந்து 82வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னால் அவர் இங்கே உள்ள விஷயம் எதுவுமே தெரியாது. அவுளியாவுக்கு தெரியாது, மகானுக்கு தெரியாது. இந்த தெரியாதுங்கிற மேட்டரை கூட யாருக்கு தான் எல்லாம் சொல்லி காட்டுறான், சாதாரண ஆளுகளுக்கு சொல்லவே இல்லை. யாரை கூப்பிடுறீங்களோ, யாரை அழைக்கிறீங்களோ, யாரை வணங்குறீங்களோ அவங்க தான் மறுத்து விடுவார்கள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு தான் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மூத்துக்கும் ஹயாத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் விளக்குறான் குர்ஆனில். எப்படி விளக்குறான்னு கேட்டால், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் பொழுது, கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பிடுவேன், கைப்பற்ற வந்துட்டாங்களே, கொஞ்சம் சின்ன டைம் கொடுவேன். எதுக்கு டைம் கொடுக்கணும்? இல்லை அல்லி ஆமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எஞ்சிய வாழ்க்கையில் நல்லபடியாக அமல்லாம் செஞ்சுட்டு நான் திரும்பி வர்றேன், இப்போ கடைசியில் பிடிக்க வந்துட்டாங்க, இன்னொரு சின்ன ஒரு டைம் கூட இல்லான்னு அவன் கேட்பானா. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், கல்லா கிடையாது, டைம் வந்துருச்சு. இன்னஹா களிமத்துன்னு ஹோ காயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை, இதை நம்பிக்கிட்டுலாம் உனக்கு டைம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒமின் வராயிஹிம் பர்ஸஹும், இவங்களுக்கு பின்னால் இறந்துட்டாங்க இல்லையா, இறந்த பிறகு அவங்களுக்கு பின்னால ஒரு தடுப்பு சுவர் போடப்படுகிறது, பர்சகு போடப்படுகிறது. எது வரைக்கும் இந்த பர்சகு இருக்கும்? இலா யோமி யுபாசூன், எழுப்பப்படும் நாள் வரைக்கும். இன்னைக்கு ஒருத்தர் செத்துட்டார்னு வைங்க, பாடி எங்கனே நீங்கள் போட்டிருக்கேன்னு வைங்க, இங்கே போட்டுக்கிட்டு வச்சிருந்தாலும் சரி, அவருக்கு உங்களுக்கும் இடையில் தடுப்பு சுவர் இருக்கிறது. உங்களுக்கு அவருக்கு இடையில் என்ன இருக்கு? தடுப்பு சுவர் இருக்கிறது. எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது? கியாம நாள் வரைக்கும், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் தடுப்பு சுவர் பர்சகு இருக்குங்கிறான். இந்த பர்சகை நீங்கள் புரிஞ்சு கொள்றதா இருந்தால் வேற ஒரு இடத்துல இதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான். கடல்கள், 2 கடல் ஒன்றா சேரும் இல்லையா, 2 கடல்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த தண்ணி அந்த தண்ணி கலந்துராது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யலாம், ஆராய்ச்சி பண்ணி அது நிரூபிச்சிருக்கிறான். 2 கடல் ஒன்றா சேர்மையானால் இதனுடைய உப்பு அதனுடைய உப்பு வித்தியாசம் இருக்கும், இதனுடைய அடர்த்தியும் அதனுடைய அடர்த்தியும் வித்தியாசம் இருக்கும், இதனுடைய வெப்பமும் அதனுடைய வெப்பத்தில் என்ன இருக்கு, டெம்பரேச்சரு அதில் வந்து வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ள மூலக்கூறுகள் அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன செய்யும், வித்தியாசங்கள் இருக்கும். 2 ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், கலந்துராது என்று நீ கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்கிறான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்றன, சந்திக்கின்றன. ஆனால் 2க்கு மத்தியிலே ஒரு பர்சக் இருக்கிறது, ஒன்றை ஒன்று கடந்து விடாது. ஒரு தடுப்பு சுவர் கண்ணுக்கு தெரியாதானா, தடுப்பு சுவர் போட்டாச்சு, அதை மீறிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ இப்படி ஒட்டிக்கிட்டே இருந்தால் கூட இந்த கடல் அதில் மிஸ் ஆகாது, அந்த கடல் இதில் வந்து மிக்ஸ் ஆகாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனில் சொல்லும்போது பர்சக்ங்கிற வார்த்தையை போடுறான். பர்சக்னா என்ன? அது மீற முடியாத, உடைக்க முடியாத தடை, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. 2 கடலுக்கு இடையில் உள்ள தடை யாராவது நம்ம பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. அப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தர் செத்து கிடந்தாருன்னா நமக்கு அவருக்கு தெரிய இல்லை, நம்ம கண்ணுக்கு. ஆனால் இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு என்ன இருக்கு, நீ சேர்ந்து கிடக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? 2 கடலும் 2 கடலும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ 2 ஒன்றா கலந்து விட்ட மாதிரி நமக்கு தெரிகிறது, ஆனால் ஒட்டிக்கிட்டு இல்லை. ஆனால் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது. உள்ள நுழைஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு தடை இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு பாடியை நம்ம தோளில் தூக்கிட்டு போனால் கூட நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். செத்தவனு நம்மளும் இல்லவே இல்லை, செத்தவனுக்கு நமக்கு மத்தியில் பர்சக் இருக்கிறது. பர்சக்னா என்ன? இங்கே உள்ள நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த மெசேஜ் அங்கே போகாது. அவருக்கு என்னென்னலாம் மரக்கள் வந்து கேட்பாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்கல்ல, அதையும் நமக்கு வராது. அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய மேட்டர்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு நடந்து கொண்டு அவர் பக்கத்தில் போட்டு தின்றுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, நம்மளை போட்டு திங்கிறான்னு நினைப்பார் அவர். அதான் தடைங்கிறது. திரைன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஜனாசா பாடியை போட்டு நீங்கள் பாட்டு என்ன செய்றீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த ஜனாசா வந்து என்னப்பா இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு சாப்பிட்றது கேட்குமா, தெரியுமா? அதான் பர்சக். இப்போ பர்சக் வழங்குதா, பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ஒட்டிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அவருக்கு என்னமா நடக்கும்ல, நமக்கு தெரியுமா? இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஏதோ செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு தெரியாது. அவங்களுக்கும் மலக்குகள் மூலமாக நடக்கத்தானே செய்யும்.
அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எது நடந்தாலும் சரி அது நமக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன் தெரியல? பர்சக் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன விளங்கணும், ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவன் பக்கத்திலே போட்டு வச்சிருந்த அடக்கும்போது நம்மளா ஒரு திரையை எக்ஸ்ட்ரா வேற போட்டு போடுறோம். அல்லாவே பர்சக் ஒன்று போட்டு தான் வச்சிருக்கிறான். அவரை கொண்டு குழி தோண்டி புதைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணை போட்டு அதுக்கு நம்ம ஒரு திரையை போட்டு போடுறோம், டபுள் திரையாக்கி விடுறோம். அப்போ மண்ணில் போட்டு புதைக்காம மேல் தட்டில் நீங்கள் வச்சுருந்தா கூட என்னதான் அது பர்சக் தான். அதனால 100 வருஷம் இல்லை மூத்தாக்கனான்ல, அவருக்கு ஏன் தெரியாமல் போச்சு? பாடி மண்ணுக்கு மேலே தானே கிடந்தாரு. நேற்று சொன்னோம்ல, ஒருத்தர் 100 வருஷம் இல்லை மூத்தாக்கிட்டாண்டு 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்புனான்னு சொன்னோம்ல. 100 வருஷம் புதைச்சா வச்சிருந்துச்சு, தரைக்கு மேலே தான் கிடக்கிறாரு. தரைக்கு மேலே கிடந்தாலும் மூத்துண்டு ஆக்கிட்டான்னு சொன்னால் எதுவுமே தெரியாது. எவ்வளோ நாள் பாணி படுத்து கிடந்தான்னா 1 நாள் 6 நாளுங்கிறார். அப்போ 100 வருஷங்கள் நடந்ததுங்கிற ஒரு விவரங்கள் எதுவும் அவருக்கு தெரியலை. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இறந்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் உள்ள அளவுகளை இப்படி பிரிக்கிறான். 23வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் இறந்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவருக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கிறது. எது வரைக்கும் திரை இருக்கும்? கியாம நாள் வரைக்கும் இருக்கும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி வந்து இறக்கலை, உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. ஈசா நபி என்ன செய்கிறாங்க? ஆனால் இறப்பாங்க. எந்த மனிதரும் மரணத்திலும் தப்பிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அவங்களும் வந்து அவங்களுக்கு கீழே இறக்கி என்ன செய்வான்ல, அவங்களுக்கு இதே மாதிரி மண்ணுக்குள்ளே நல்லா எடுத்தோம், இதில் தான் படைச்சோம், இதில் தான் உங்களை கொண்டு போய் போடுவோம், இதிலிருந்து தான் எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால அவர் அங்கே இருக்க முடியாது. ஒன்றாவது இறக்கி அவரை மௌத்தாக விட்டு பூமிக்குள்ளே கொடுத்து பூமியிலிருந்து தான் எழுப்புவோண்டு அல்லாஹ் ஒரு விதியை உண்டாக்கிட்டதுனால பூமியிலிருந்து தான் எழுப்பப்பட போகிறார். ஆனால் இப்போ வந்து மண்ணோட மண் ஆகி விடவில்லை, அவர் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்டு விடவில்லை, மௌத்தாகி விடவில்லை, உயிரோடு இருக்கிறார். அப்போ அவரை பதிலாக விசாரிக்கிறான் மறுமை நாளில். இப்போ நல்லா கவனிங்க, அவருக்கு பெரிய நாலேஜ் இருக்கிறதா இருந்தால் மண்ணுக்குள்ளே உள்ளவன் மண்ணையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு நம்மளை பார்க்குறான்னு நம்புகிறோமே, அது முடியுமா? இந்த மேலேருந்து பார்க்குற ஈஸி தானே. எது பார்க்குறதுக்கு ரொம்ப லேசு? கீழேருந்து பார்க்குறத விட மேலேருந்து ஒரு சேட்டலைட் வழியே உலகத்தையே பார்க்குறானே. இப்போ என்ன செய்கிறான்? மேலே ஒரு சேட்டலைட்டில் விட்டு ஒரு கேமராவில் வச்சு என்ன செய்கிறான்? ஒரு எரும மாடுங்கனுக்குள்ளே மண்ணட்டில் போனால் கூட பார்த்துடலாம். ஒழுங்குதா? அது மாதிரி கூகுளில் கூகுளில் போய் போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்? நீங்கள் எல்லாத்தையும் இப்போ ஜிபிஎஸ் வந்துருச்சா இல்லையா? இப்போ ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்திருக்கா இல்லையா ஃபோன்லையெல்லாம்? அந்த இதை நீங்கள் வந்து திருச்சி லைன் வாங்கி ஜிபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது எங்கெங்கே டிராஃபிக் இருக்குது எல்லாத்தையும் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் செல்லில் என்ன செய்யலாம்? நாங்கள் உங்களுக்கு டிராஃபிக்காக இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டான், அது வந்து உங்களுக்கு உங்கள் செல்லில் உங்களுக்கு தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து மேலேருந்து இதெல்லாம் வருது. எப்படி வருது? இதெல்லாம் இங்கேருந்து போய் மேலேருந்து கேமரா சேட்டலைட்டுக்கு அனுப்பி அவன் ஃபோட்டோவை அங்கேருந்து உங்கள் செல்லுக்கு அனுப்பி விட்ருவான். வழங்குதா? அப்போ இதில் வந்து பார்க்குறதுக்கு வசதி எது? இப்படி பார்க்கும்போது கூட இதைத்தான் பார்க்க இயலும். இப்படி மேலே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்ல, நம்ம மேலே இருந்தோம்னா அதிகமாக பார்க்கலாம்லங்க. அப்போ மேலே அவர் இருக்கிறார், ஈசா நபி மேலே இருக்கிறாரு, ப்ளஸ் உயிரோடு இருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும் பொழுது இன்றைக்கி அவருடைய உம்மத்துகள் என்ன மாதிரிலாம் மாறிட்டாங்கன்னு அவருக்கு தெரியணுமா இல்லையா? நமக்கே பேப்பர் படித்து உள்ள நியூஸ் அறிஞ்சிக்கிறோம்னு சொன்னால் அவருடைய உம்மத்து என்னென்ன மாதிரிலாம் ஆகிட்டாங்க, அவரே கடவுள் ஆக்கிட்டாங்க, பிள்ளை ஆக்கிட்டாங்கிற விஷயம்லாம் தெரியணுமா இல்லையா? அல்லாஹ் மறுமையில் கேட்குறான். எப்படி கேட்குறான்? என்னது உன்னை போய் கடவுள்னு இருக்கிறாங்க, நீ தான் சொன்னியா? அல்லாஹ் மறுமை நாளில் ஈசா நபி விசாரிக்கிறான். எப்படி விசாரிக்கிறான்? இது கால் அல்லாஹு ஈசபுன மரியமுடைய மகன் ஈசாவே அந்த குல்தல் இன்னாசி இத்தகிதினி உம்மி இலாஹைனி மிந்துனில்லா, என்னையும் எங்கள் அம்மாவையும் கடவுளாக்குங்க நீ தான் சொன்னியான்னு நல்லா கேட்குறான். அதெல்லாம் இல்லைன்னு மறுத்துட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஓ குந்து அலைஹிம் ஷஹீதன், அவர்களை நான் பார்த்து கொண்டு இருந்தேன், மாதும் து ஃபீஹிம், அவங்களோட இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபலம்மா தவஃபைத்தனி, நீ எப்போ என்னை தூக்கி கொண்டு வந்து விட்டாயோ, குந்த அந்த ரகீப் அலைஹிம், நீ தான் அவர்களை எனக்கு தெரியாது. அங்கே இருக்கும்போது மக்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்னை கடவுள்னு கூட மண்டையில் அடித்து தட்டியிருப்பேன். நான் இருக்குமோ அப்படின்னு நடக்கவில்லை. நான் என்னோட வாழக்கூடிய நேரத்தில் வந்து என்னை கடவுள் என்றோ கடவுளுடைய மகன் என்றோ என்ன செய்கிறவங்க சொல்ல கிடையாது. இனி எப்போ என்னை கைப்பற்றி கொண்டாயோ அப்போ நீ தானே பொறுப்பாளி, எனக்கு என்ன தெரியும்ல அப்படின்னு சொல்லி வந்த அலாக்குள்ளி செய்யின் ஷஹீத், எல்லா பொருளையும் பார்க்கக்கூடிய நீ தாங்கிறாங்க. ஈசா நபிக்கு தெரியலைன்னா அப்துல் காதர் ஜிலானி எப்படி தெரியும்? நான் கேட்குற ஒரு நபி ப்ளஸ் உயிரோட இருக்கிறாரு, ப்ளஸ் மேலே வேலை இருக்கிறாரு, அடக்கம் செய்யப்படவே இல்லை. அவருக்கு அவங்க உம்மத்துகள் என்னென்ன பண்ணினாங்கிற ஒரு விஷயங்கள் தெரியாமல் கியாமத்து நாளில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது தெரியல, அப்படிலாம் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாத, நான் சொல்லவே கிடையாத, நான் இருக்கும்போது கண்காணிப்பேன், நீங்கள் என்னை தூக்கிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது அல்லான்னு கேட்குறாரு. அவருக்கு முடியலைன்னா எவருக்கு முடியும் நான் கேட்குறேன். ஈசா நபிக்கு முடியலைன்னா எந்த நபிக்கு முடியும், எந்த ஒரு அவுலியாவுக்கு முடியும்? அவர் தானே இன்னைக்கு உயிரோடு இருந்துகிட்டு இருக்கிறாரு, உயரத்தில் வேறு இருந்துகிட்டு இருக்கிறாரு.
அப்போ அவருக்கு முடியலைன்றத வந்து இந்த 5வது சூறாவில் 117வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தெரியும்னு சொல்லலாம், அப்படி ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அது ஈசா நபிக்கு தெரியாது, ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மறுமை நாளில் விசாரிப்பான்ல அல்லாஹ், விசாரிக்கும் பொழுது அப்போ தோழர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹவுலுல் கௌசருக்கு வரும்போது தடுப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு மலக்குகள் தடுப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுவாங்க, அஸ்ஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க விடுங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், இல்லை அவங்க தோழர்கள் கிடையாது, இன்னக்கலா தத்ரி மா அஹ்தஸு பாதக, உனக்கு பிறகு அவங்க என்னென்னலாம் புதுசாக உண்டாக்குனாங்கன்னு உனக்கு தெரியாது. லா யஸாலு முர்த்ததீன அலா ஆகாபிஹிம் முந்து ஃபாரக்தஹும், அவங்கள நீ பிரிஞ்சதில் இருந்து வந்த வழியே போய்கொண்டே இருந்தார்கள், உனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, நீ உன்னோட பழகுனதை வச்சுக்கிட்டு சொல்கிற அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், பதில் சொல்லுவான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்ன உடனே நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஃபஅகூலு கமா காலல் அப்துஸ் சாலிஹ், அந்த நல்லடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களே அதையே நானும் சொல்லிவிடுவேன். என்ன சொல்லுவேன், யா அல்லாஹ் அவங்களோட இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னை கைப்பற்றின பிறகு எனக்கு எப்படி தெரியும்ல, நீ அவங்களோட நான் வாழும்போது என்ன செய்வேன், என்னை கடவுள்னு கூப்பிட்டா தடுத்திருப்பேன், எங்கே வேணாலும் ஆஜராவார்னு சொன்னால் தடுத்திருப்பேன், காலில் உழு வந்தால் தடுத்திருப்பேன், என்னிடத்தில் துவா செஞ்சால் தடுத்திருப்பேன். அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியும், நீ கைப்பற்றின பிறகு நான் எப்படி எனக்கு எப்படி தெரியும் அதுன்னு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா நபி எந்த பதிலை சொன்னார்களோ, நான் அவர்களோடு இருக்கும்போது அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னார்களே, அதே பதிலையே என் இறைவனிடத்தில் நான் இப்போ சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன், உன் உம்மத்துமார்கள் எல்லாம் உனக்கு பின்னாடி எல்லாம் மாறிவிட்டாங்க, நீ நினைக்கிறபடியே சுத்தமாகலாம் இருக்கல, உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னோன்னே, ஆமாம் தெரியாது தான், எனக்கு எப்படி தெரியும்ல, நீ கைப்பற்றின பிறகு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்று நான் சொல்வேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது வந்து புகாரியில் 3100, 3191, 4259, 4260, 4371, 6045, இது புகாரில் இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன வழங்குறோம், மரணித்த பிறகு எதுவுமே தெரியல நபிமார்களுக்கு தெரியல, ஈசா நபிக்கு தெரியல, எவருக்குமே யாரையெல்லாம் வணங்கினார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல. எப்படி வந்து அவங்க வந்து கராமத்து பண்ணுவாங்க, அற்புதம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க, இதுக்கு பிறகு ஏதாவது செய்ய முடியுமா, இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இதுக்கு என்ன ஆதாரம்ப்பா, இப்படிலாம் சொல்கிறீங்களப்பா, இவ்வளோ ஆதாரம் இருக்குப்பா, இதுக்கு பிறகு நீங்கள் போயிட்டு செத்து போன ஆளுகளுக்கு விளங்குங்கிறீங்க, அற்புதம் செய்வாருங்கிறீங்க, என்னப்பா மேட்ருன்னு கேட்டால் ஆதாரம் வச்சுக்கிறோம்லங்கிறான், ஆதாரம் இருக்கேங்கிறான். இப்போ இதெல்லாம் ஆதாரம், இதுக்கு பதில் சொல்ல மாட்டான், இதெல்லாம் ஆதாரம் இல்லையா, நாங்கள் ஆதாரம் வச்சிருக்கிறோம். என்ன ஆதாரம் வச்சிருக்கிற, அவங்க ஆதாரம் வச்சிருக்கிறா, என்ன ஆதாரம்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தனை அடக்கம் செஞ்ச உடனே அவங்க மக்கள் அடக்கம் செஞ்சு திரும்பி போவாங்கல்ல, அப்போ அந்த செருப்பு ஓசை இருக்கும்ல அது கேட்கும். யாரு கேட்கும், மையத்துக்கு. ஒரு மையத்தை அடக்கம் பண்ண உடனே மக்கள் நடமாடுற செருப்பு ஓசை என்ன செய்யும், அந்த மையத்து கேட்கும். ஹதீஸ் இருக்குது அப்படிம்பாங்க, ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது. எது இருக்குது, ஒரு ஆளை கொண்டு நம்ம அடக்கம் பண்ணிட்டோம்னு சொன்னால், அடக்கம் பண்ணிட்டு நம்ம திரும்புவோம்ல, அடக்கம் பண்ணிட்டு திரும்பி போவோம்ல, திரும்பி போகும்போது சரக்கு சத்தம் கேட்கும்ல, இந்த சத்தம் யாரு கேட்குதான், மையத்து கேட்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ன்றாங்கல்ல, அது ஹதீஸில் இருக்குது. இது உண்மை, ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது வந்து புகாரிலே என்ன இருக்குது, 1252, 1285 இருக்கிறது. அதே மாதிரி திருமதியில் 991 இருக்கிறது, முஸ்லீமில் 5116, அபுதாவுதில் 4127, இதில் எல்லாம் இருக்கிறது. என்ன இருக்கிறது, அடக்கம் செஞ்சு விட்டு திரும்பும் பொழுது செருப்பு ஓசையை கேட்கும் இருக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு மொத்த சம்பவத்தில் ஒரு பகுதி, இது முழுசு அல்ல. இது என்ன இல்லை, மொத்தமாக உள்ள கேட்குற அடக்கம் பண்ணியாச்சு, திரும்பி போகிறாங்க, செருப்பு ஓசை கேட்குது, அப்புறம் என்ன, ஒரு சம்பவம்னா அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்ல. இது எப்படி வருது ஹதீஸில், இதா உலிய ஃபி கபுரிஹி, ஒருவரை கபூரில் கொண்டு வச்ச உடனே, ஒருவரை ஒரு உடலை கொண்டு போய் சமாதியில் வச்சு உள்ளியே எல்லாரும் திரும்பி போகும் பொழுது, ஒரு அஹப அஸ்ஹாபு, அவருடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி போகும் பொழுது, ஹத்தா இன்னஹு லயஸ்மா கரானி ஆலிஹிம், அவங்களுடைய செருப்பு ஓசையை எல்லாம் கூட அந்த மையத்தை என்ன செய்யும், உள்ள இருந்து கேட்கும்ல, அந்த நேரத்தில் அத்தாஹு மலக்கானி, 2 மலக்குகள் வருவார்கள், வந்து என்ன செய்வாங்கன்னா விசாரிப்பாங்கன்ட்டு அது புகாரில் வருது. அதாவது எப்போ இது நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் டெய்லி போவியல்ல,
இப்போ போய் சேரத்துக்குன்னு போயில்ல இன்னார் வந்து விட்டார்கள் அவ விளங்குமாண்டா விளங்காது. இது எப்போ இது மையத்தை கொண்டை வச்சுட்டு திரும்பி போகும் பொழுது அங்கே என்ன செய்யும் ஒரு அந்த மையத்துக்கு ஒரு சத்தம் கேட்க. என்ன கேட்க? எல்லாம் போகிறாங்க. திரும்பி போகிற சத்தம் கூட அல்ல எங்கே கேட்க வைக்கிறான். காரணத்தை நமக்கு சொல்லலை. நம்மளாம் நினச்சி பார்க்கும் பொழுது அதில் ஒரு அர்த்தம் இருக்கலாம். என்ன அர்த்தம் இருக்கலாம்? இந்த சரக்குனத்து சவுண்டு குறையும்ல. ஆஹா போகிறாங்க, சவுண்டு குறையுது நம்மளை தனிமைப்படுத்தப்பட்டோம். அங்கே போனால் அடக்கம் பண்ணோன்னு கசகசன்னு இருக்கும்லங்க. அடக்கிட்டு திரும்பி போகையில் சத்தம் வந்து இப்போ தூரத்துக்கு போக செருப்போசை கேட்கறது குறைஞ்சிருமா இல்லையா? தரை வழியாக தான் கடத்தப்படுது சத்தம். சரக்குன்னு தேய்ச்சிட்டு போகிறாங்கல்ல, கிட்டத்தில் இருக்கும்போது பெரிய சத்தமாக கேட்கும். ஆளுக்கெல்லாம் நிற்கிற மாதிரி தெரியுது, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அவனையும் காணாம நம்மகிட்ட தானே இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க கூட என்ன செய்யலாம்ல, அதை மட்டும் கேட்க வச்சிருக்கிறோம். அது கேட்கும். நாடியதை கேட்க வைப்பானுங்கிறதுல செருப்பு ஓசை எல்லாரும் கேட்போம், நம்மளும் கேட்போம். நம்மளை அடக்கம் பண்ணி விட்டு திரும்பி போகும் பொழுது திரும்பி போகிறாங்கங்கிற செருப்பு சத்தத்தை கேட்போம். அதுக்கு அடுத்து தொடர்ச்சியான 2 மலக்கு வருவாங்க, வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்ற செய்தி புகாரில் வருது. மலக்கு வந்து என்ன செய்வாங்க, உன்னுடைய இறைவன் யார், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து திருமதியில் எப்படி வருதுன்னு கேட்டால் கொஞ்சம் விவரமாக வருது. மலக்குகள் அந்த கேள்வியெல்லாம் கேட்ட உடனே நல்லவனாக இருந்தால் பதில் சொல்லிடுவானா, பதில் சொன்ன உடனே என்ன செய்வான், அல்ல கபருக்குள்ளே எல்லாத்தையும் காட்டுவான். இவனுக்கு நாளைக்கு சொர்க்கத்தில் என்னெல்லாம் கிடைக்கும், இவன் மாளிகை எப்படி இருக்கும், இவனுக்கு என்னென்ன இன்பங்கள்லாம் காத்திருக்கிறது, நீ பரிசையில் தேறிட்ட, கொஸ்டினில் தேறிட்ட, நாளைக்கு சொர்க்கம் தான் உனக்கு, சொர்க்கத்தில் என்னென்னலாம் கிடைக்கும்னு அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டினோன்னே அவனுக்கு பயங்கர சந்தோஷமாக போயிடும். என்ன சந்தோஷம், இதுக்காக நம்ம பாடுபட்டோம், பரிசையில் தேர்வோமான்னு நினச்சோம், தேறிட்டோமே சந்தோஷமாக என்ன செய்வான்னா, அரிஜுவிலாகலி நான் வந்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்பான். கேட்டவுடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மலக்குகள் வந்து தூங்க பேசாமல் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. எதுக்கு வீட்டு வரைக்கும் போகிறேங்கிறான், கவலைப்பட்டு இருப்பாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்தோம், நரகத்துக்கு போயிட்டாரா சொர்க்கத்துக்கு போகிறா என்னன்னு தெரியலையே, என்ன அதாவப்படுறாரா சந்தோஷமாக இருக்காரா தெரியலேன்னு குடும்பத்தாலாம் கவலைப்படுவாங்களாம். நான் போய் இதெல்லாம் பார்த்துட்டேன்ல, இதை போய் சொல்லிட்டு வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, பொன்னாட்டி பிள்ளைலாம் போய் கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு நிலையிலான எல்லாம் தேர் அப்படின்னு சொல்கிறது தான் வீட்டுக்கு போகிறேங்கிறார். அவர் போய் வாழ்வதற்கு போகிறேன்னு சொல்லலை, வீடு வரைக்கும் போயிட்டு ஒடியாந்துடுறேன், சின்ன பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற உடனே நமக்கு நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை போல நீ தூங்கு, பேசாமல் தூங்கணும். எந்த மாதிரி புது மாப்பிள்ளை, அல்லது லா யூக்கிது இல்ல அகப்பகலி இலகி, நெருக்கமான உறவினரை தவிர யாரும் எழுப்ப முடியாத, கொண்டாட்டி தவிர யாரும் எழுப்ப முடியாத அந்த மாதிரி ஒரு மனவரையில் தூங்குற மாதிரி என்ன செய்ய, நல்ல அசந்து இன்பமாக என்ன செய்ய, கலர் கலராக கனவு கொண்டுட்டு தூங்கு அப்படின்னு என்ன செய்வான். அல்ல அதான் புது மாப்பிள்ளை தூக்கம், தூங்குன்னு சொல்லிடுவான். எது வரைக்கும் தூங்குவாங்க, ஹத்தா யபாசஹுல்லாஹு மல்ஜைஹி, அந்த அடக்கத்தலத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புவானே அது வரைக்கும் தூங்கு. இப்போ எப்படி கேட்பாரு, செருப்பு ஓசை கேட்டது நெசம். எப்போ கேட்குது, மலக்கு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குது. மலக்கு விசாரிச்சு விட்டாரு, விசாரிச்சு என்ன முடிவு, ஒரு ஆரம்பம், அது செருப்போசை கேட்குது ஒரு ஆரம்பம், அதோடு நிறுத்திக்கிட்டு பார்த்தீங்களா செருப்போசை கேட்குது, அதனால் நாங்கள் துவா செஞ்சா கேட்கும், இங்கேருந்து பேசினா கேட்கும், எங்கேருந்து கோரிக்கை இப்படின்னு டெவலப் பண்ணிட்டு போயிடுறான். அட செருப்போசை கேட்குதுனாங்க, அப்புறம் என்ன நடக்குது சொல்லு, வரிசையாக சொல்லணுமா இல்லையா? செருப்போசை கேட்ட பிறகு மலக்கு வந்துடுறாங்கல்ல, விசாரணை நடத்துகிறாங்கல்ல, விசாரணையில் ஒன்று பதில் சொன்ன பிறகு நல்லவனாக இருந்தால் என்ன செய்கிறான், வீட்டுக்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறான்ல, திரை போட்டாச்சு மரணம் வீட்டுக்கு போகிறது, பரிசுக்கு போட்டாச்சுல, உனக்கும் துணியாவுக்கும் பரிசுக்கு திரையை போட்டாச்சு, அப்புறம் என்னப்பா வீட்டுக்கு போகிற வேலையெல்லாம், பேசாமல் இரு, தூங்கு பேசாமல். எது வரைக்கும் தூங்கு, கியாம நாள் வரைக்கும் தூங்க வேண்டியதான் அவர். அப்போ ஒருத்தர் வந்து நல்லடியாரை தான் நம்ம கூப்பிடுறீங்க, நல்லடியாராக இருந்தாரையானால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை அடக்கம் பண்ண போனாங்களே அவங்களுடைய செருப்பு ஓசை அவர் கேட்டிருப்பார். நல்லடியாராக இருந்து இந்த பதில் சொன்னவராக இருப்பாரையானால் அவர் இணைஞ்சிருப்பார், இந்த செருப்பு ஓசையை கேட்டிருப்பார். ஒரு 10 செகண்ட் கேட்டிருப்பார், 5 நிமிஷம் கேட்டிருப்பார், அதிகபட்சமாக 5 நிமிஷத்தில் எல்லாம் காலியாகி போயிடுவாங்க. அப்புறம் என்ன கதை, கேள்வி, அப்புறம் என்ன தூக்கம், எவ்வளோ நாளைக்கு தூக்கம், கியாம நாள் வரைக்கும் தூக்கம். எப்படி கேட்கும், இப்போ இதுதான் ஒரு ஆதாரமா, அழகாக இது இப்படி இது கரெக்டாக இருக்குது, ஹதீஸில் குழப்பமே இல்லை. இவங்க இவ்வளோ ஆதாரத்தையும் இறந்து போனால் கேட்காது, நபிக்கு தெரியாது, ஈசா நபிக்கு தெரியலை, இது எல்லாத்துக்கும் ஓரம் கட்டி வச்சுப்புட்டு செருப்பு கேட்குது, செருப்பு கேட்கு, இதுலேருந்து என்ன தெரிகிறது, செருப்பே கேட்டால் இப்படி பாயிண்ட், செருப்போசை கேட்கணும்னு என்ன செய்யறது, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஃபிட்டிங்லாம் பண்ணி என்ன செய்யறது, செருப்போசையே கேட்கும் என்று சொன்னால் வாயால் கேட்பது எப்படி கேட்கும், இப்படி இப்படின்னு இருக்குதா, அதில் என்ன இருக்குது, அது முழுசாக சொல்லணுமா இல்லை, என்ன ஹதீஸில் இருக்குதோ அதை சொல்லிவிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணு. அது விசாரிக்கிறதுக்கு முன்னாடி தானேப்பா கேட்குது, அப்போ தான் விசாரிச்சு எல்லாம் வந்து தலையில் கட்டி தூங்க வச்சு போடுறாங்கல்ல. அப்புறம் கெட்டவனாக இருந்தால் என்ன செய்வாங்க, அவனை கேள்வி கேட்கும்போது ஹாலாதிரின்றான், யாருப்பா அவன் தூதர் மார்க்க என்னப்பா அவனுக்கு தெரியாது, அதை பற்றி அவனுக்கு தெரியாதுன்னு அந்த மாதிரி சொல்லிடுவானா, அவனை அடியை நொறுக்கி அவனை தண்டிப்பாங்க. எது வரைக்கும் தண்டிப்பாங்கன்னு கேட்டால்
ஹத்தா எபா தகுல்லாஹு மல்ஜெய்து அழிக்க, அந்த இடத்துல இருந்து அவனை உயிரோட திரும்ப அல்ல எழுப்புவான, அது வரைக்கும் அவனை போட்டு அடி பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கெட்டவனுக்கும் கேட்காது. ஏன்? அவன் அடி வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது கேட்குமா? உங்களை பயங்கரமாக பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாப்பாண்டு ஒருத்தன் கூப்பிட்டு அவன் காது கேட்பீங்களா? நீங்கள் இந்த அடி தான் உங்களுக்கு கவனமாக இருக்குமே தவிர வேறு எதுவும் கேட்குமா? நல்லவனாக இருந்து தூங்குறான், அது நல்லவனாக இருந்தால் தூங்கிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கும் கேட்காது. கெட்டவனாக இருந்து அடி வாங்கிட்டு இருக்கிறான், அது மலக்கிட்ட வாங்குற அடி விழா எலும்புலாம் நுறுங்குண்டு வருது. அந்த மாதிரி ஒரு கடும் துன்பத்தில் ஒருத்தன் வந்து ஆழ்ந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கூப்பிட்டு அப்படி கேட்கும். அப்போ செருப்போசை கேட்கும் என்பது பெரிய ஆதாரமா? இதை வச்சுக்கிட்டு மூத்தா போன ஆள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம்லாம் வந்துருமா? இப்போ இது வரைக்கும் சொன்ன ஆதாரங்களாம் எங்கே கொண்டு போய் போடுறது? அதெல்லாம் இது வரைக்கும் சொன்ன ஆயத்து குர்ஆனுடைய வசனங்கள்லாம் அப்போ அது யாருக்கு சொன்னது? எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்? இது விளங்காமல் சொல்கிறாங்க. இது திருமதியில் 991 இருக்கிறது. அதனால செருப்போசை கேட்கும் என்பது நம்ம மறுக்கக்கூடாது, ஹதீஸில் இருக்குது. இதையும் ஏற்றுக்கிறோம், அதையும் ஏற்றுக்கிறோம். என்னன்னு இருக்கோ அப்படி ஏற்றுக்கிறோம். என்ன அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் ஏற்றுக்கிறோமே தவிர சொல்லப்படாத நம்ம ஏற்றுக்கிறோம் முடியாது. அடுத்து என்ன செய்கிறாங்க?